Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வயரோட பீஸ் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னுட்டு கன்சிடர் பண்ணுறோம். அதை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணதுலேருந்து நிறைய ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஏங்கிற சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு வில் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் தி வயர் சேஞ்ச் கம்பேர்ட் டு தி ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒவ்வொரு இதோட அதாவது 5 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் 5 பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸும் வந்து எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறோம். ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. இதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏரியா வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வேணாம், நம்ம லென்த்தை தான் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதனால் நான் ரெசிஸ்டன்ஸையும் லென்த்தை மட்டும் இன்வால்வ் பண்ணேன்னா ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல், அதாவது லென்த்து, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த்தும் வந்து இன்க்ரீஸாக இருக்கணும், லென்த் வந்து கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுங்கிறது தான் எனக்கு இதோட மீனிங். இப்போ இது வந்து ஆஃப்டர் கட்டிங் இந்த வயரை வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லென்த் வந்து என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படியும் சேஞ்ச் ஆகும். அதனால் ஆர் டேஷ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏன்னுட்டு எடுத்தோம்னா எனக்கு ஏரியா சேஞ்ச் ஆக லென்த் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்படின்னா ஆர் டேஷ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் டேஷ்னு கிடைக்கும். அதாவது அதை நான் செகண்ட் ஈக்குவேஷன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இதை கட் பண்ணுறது வந்து 5 ஈக்குவல் பார்ட்டாக வந்து கட் பண்ணுறதுனால எல் டேஷோட வேல்யூ எனக்கு எல் பை 5ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா ஆர் டேஷ் டிவைடட் பை ஆர், அதாவது ஆர் டேஷ், அதாவது இந்த கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதனால ஆர் டேஷையும் ஆரையும் நான் அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆர் டேஷ் வந்து எனக்கு என்னென்னா எல் டேஷோட வேல்யூ நான் எல் பை 5ன்னுட்டு கன்சிடர் பண்ணதுனால எல் பை 5ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அடுத்து ஆரோட வேல்யூ எல், அதனால் டிவைடட் பை எல்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணேன்னா எல் பை 5 இன்ட்டு 1 பை எல்னுட்டு எனக்கு கிடைக்கும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப. அப்படின்னா எனக்கு எல்லும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா ஆர் டேஷ் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பை 5 இருக்கும். இதை நான் ரேஷியோவில் எழுதுனேன்னா ஆர் டேஷ் இஸ் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 1:5. இப்போ நான் இந்த ஆர் டேஷ், அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு 1:5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பி சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் ஒன்று, அதாவது பிங்கிற சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸாக அந்த வயரை வந்து பிரித்ததுக்கப்புறம் அதை பேரலாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பேரலாக ப்ளேஸ் பண்ணுறப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த காம்பினேஷனில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு பேரலில் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப எனக்கு 1 பை ஆர்பிங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே பேரலில் இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கலில் வந்து ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ண பீசஸில் 5 பீஸாக வயரை கட் பண்ணியிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, அடுத்து செகண்ட் பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R2, அடுத்து தேர்டு பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R3, அடுத்து ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் வந்து R4, அடுத்து ஃபிஃப்த்து பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R5. அப்படின்னா 1 பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 5 பீஸாக வந்து பிரிச்சிருப்போம். அதனால் ரெசிஸ்டன்ஸும் வந்து 5ஆக எனக்கு டிவைட் ஆகிருக்கும். அப்படின்னா எனக்கு R பை 5ங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 1 டிவைடட் பை R பை 5ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து R டிவைடட் பை 5ங்கிறது தேர்டு, அடுத்து R டிவைடட் பை 5ங்கிறது தான் ஃபோர்த்து, அடுத்து R டிவைடட் பை 5ங்கிறது சிக்ஸ்த்து. எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா வந்து ஈக்குவலாக அதை செப்பரேட் பண்ணதுனால. நம்மனா எனக்கு 1 டிவைடட் பை RP இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் எல்லாமே சேமாக R டிவைடட் பை 5ன்னுட்டு எனக்கு இருக்குது. இப்போ நான் மேலே இருக்கிற நியூமரேட்டரை ஆட் பண்ணுறேன். நான் 1 + 1 + 1 + 1 + 1,
அப்படின்னா எனக்கு 1/RP இஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணனா 5 வரும். அப்படின்னா 5/R/5 அப்படின்னா எனக்கு இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 1/RP இஸ் ஈக்குவல் டு 5/1 இஸ் இன்ட்டு 5/R. அப்படின்னா எனக்கு 5 × 5 வந்து 25, 25/Rன்னு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 1/RPயோட வேல்யூ 25/Rன்னு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு தேவை ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதாவது எனக்கு RP தான் வேணும், 1/RP வேணாம். அப்படின்னா இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு R/25 எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ரெசிஸ்டன்ஸை இந்த கட் பண்ண பீசஸை நான் பேரலாக கனெக்ட் பண்ணுறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R/25 இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தேர்டு சப்டிவிஷன், அதாவது C. அடுத்தது சியில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறப்பையும் பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறப்பையும் அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேரலல் கனெக்ஷனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். RP இஸ் ஈக்குவல் டு R/25ங்கிறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் இங்கே RP கண்டுபிடிச்ச மாதிரி RS வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே நம்ம பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து ரெசிப்ரோக்கலில் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறப்ப அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து நான் டைரெக்டாக ஆட் பண்ணுவேன். அதாவது R1 + R2 + R3 + R4 + R5. அப்படின்னா எனக்கு RS வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா R/5 + R/5 + R/5 + R/5 + R/5. அப்படின்னா RS இஸ் ஈக்குவல் டு, இங்கே டினாமினேட்டரில் எல்லாமே எனக்கு காமனாக 5 இருக்குது, அதனால் அதை 1 டைம்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஆர்த்தையும் ஆட் பண்ணுறேன். நான் R + R + R + R + R. அப்படின்னா எனக்கு RS வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 5R/5 கிடைக்கும். இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகி எனக்கு RS வந்து எனக்கு Rன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா RSக்கும் RPக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு RS/RP என்னன்னு கண்டுபிடிச்சா தான் அதோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க முடியும். RS வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6, ஆனால் 6ன்னு எழுதிக்கிறேன், / RP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா R/25. இப்போ நான் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா R/1 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப எனக்கு 25/Rன்னு கிடைக்கும். இந்த 6ம் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 25/1 கிடச்சிருக்கு. அதாவது RS/RPயோட வேல்யூ எனக்கு 25/1 கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை நான் ரேஷியோவில் எழுதுனா RS/RPயோட வேல்யூ எனக்கு 25:1ன்னு கிடச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.